வணங்குகிறேன் தேவரிஷி நாரதரே. என் பாக்கியத்தை எண்ணி பெருமை கொள்கிறேன். நினைத்த இடத்திற்கு நினைத்த மாத்திரத்தில் செல்ல முடிகிறதே. மகேஸ்வரா, எனது வணக்கம். மகேஸ்வரா, தாங்கள் நேற்று வரை யாருடைய பெயரை புறக்கணித்தீர்களோ, இன்று அவரின் மலரை தம்முடைய கையில் வைத்து மிகுந்த ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறீர்களே. இம்மலர் நீரில் மிதந்து இங்கு வந்தது. அதைத்தாம் ஸ்வீகரித்துக் கொண்டீர்கள். ஒருவேளை யார் தங்களின் நாமத்தை மனதில் எண்ணி இதை எழுதினார்களோ அந்த தேவியே நாளை இது போலவே அடைக்கலம் தேடி இவ்விடம் வரலாம் அல்லவா? இல்லை இல்லை, இருங்கள் இருங்கள், இந்த பூ தானாக வரவில்லை, இது கொண்டு வரப்பட்டது. ஆமாம், இதை எடுத்து வந்தது இதோ இவர்தான். அடடா, ஒரு விஷயத்தை கூற மறந்துவிட்டேன். தக்ஷ மகாராஜா அரண்மனையிலிருந்து எப்போது இந்த பூக்களை நீ இங்கு கொண்டு வந்து சேர்த்தாயோ அப்போதிலிருந்து அவ்விடம் அல்லகல்லோலப்படுகிறது. முன்பெல்லாம் பிரஜாபதி தக்ஷ மகாராஜா தன் மக்களிடத்திலும் பிரஜைகளிடத்திலும் மட்டும்தான் சக்தியை வெளிப்படுத்துவார். இப்போது அவர் ஒரு பெரும் ஆலோசனை கூட்டம் நடத்தவிருக்கிறார். சந்திரன், இந்திரன், சப்த ரிஷிகள் அனைவரும் வரவிருக்கிறார்கள். ஏதோ மகத்துவமான ஒன்று நடக்கும் என்று எண்ணுகிறேன். அம்மகத்துவம் நடந்தால் அதற்கெல்லாம் காரணம் நீ ஒருவன்தான் நந்தி. பிரஜாபதி தக்ஷர் ஈஸ்வரனின் நாமத்தை உச்சரிக்க விரும்பாதவர். ஆனால் நீயோ அவரின் அரண்மனைக்குள் நுழைந்து விட்டாய். தேவியை தரிசித்தாய், அவர்களோடு அளவலாவினாய். தேவி எழுதிய சிவநாம மலர்களை நீ இவ்விடம் கொண்டு வந்தும் சேர்த்து விட்டாய். அதற்கு அவர் கோபம் கொள்ளாமல் இருப்பாரா? கோபம் அடைந்து விட்டார். பார்க்கத்தானே போகிறாய். மகா சபையில் எடுக்கப்படும் முடிவுகளை பார்ப்பாய் அல்லவா? விரோதம் ஏற்கனவே கொழுந்துவிட்டு வானலாக எரிந்து கொண்டிருக்கிறது. அதில் நீ நெய்யை ஊற்றிவிட்டாய். நந்தி என் மீது மிகுந்த பக்தி கொண்டவன், என்னை மிகவும் நேசிப்பவன். அவ்வாறிருக்க என் நாமம் எழுதப்பட்ட மலர்களை எவ்வாறு வீசி எறிவான் நாரதரே? ஆகையால்தான் அதை கையோடு எடுத்து வந்தான். உண்மைதான் பிரபு, தாங்கள் கூறுவது முற்றிலும் சரி, சந்தேகம் தேவையில்லை. நந்தி தங்கள் பக்தியில் முந்தி நிற்பவன். இருப்பினும் மகேஸ்வரா, ஆலோசனை நடக்கவிருக்கிறது. ஏதோ நடந்துள்ளது சுவாமி. இல்லையெனில் இன்று ஐம்பூதங்களை ஏன் வரவழைத்தீர்கள்? அதுவும் நம்முடைய பிரஜைகளுக்கு முன்னால், சதியின் கண் முன்னே. அதன் பிறகு இன்று சபையை கூட்டும் அறிவிப்பு வேறு. காரணம் என்ன சுவாமி? பிரஜாபதி, நானும் தம்மிடம் அதையேதான் கேட்கிறேன். நந்தி இவ்விடம் வந்ததற்கும் மகாசபை கூட்டத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் உள்ளதா? எள்ளளவும் இல்லை. பல வருட காலமாகவே மகாசபை கூட்டப்படாமலேயே உள்ளது. மக்கள் அனைவரும் ஆனந்தமாக வாழ்கிறார்களா இல்லையா என்று அறிவதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. இல்லை என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று விவாதிப்பதற்காகத்தான் இந்த மகாசபை கூட்டம் கூட்டப்படுகிறது. அது ஒன்றுதானே காரணம் சுவாமி? நிச்சயமாக. வசந்த உற்சவத்தை பற்றி தமக்கு நினைவிருக்கிறதா? அதை எப்போது நடத்துகிறீர்கள் சுவாமி? இந்திரன், சந்திரன், சப்த ரிஷிகளிடத்தில் தேவையான ஆலோசனைகளை நடத்தி முடித்த பிறகுதான் வசந்த உற்சவத்தை பற்றி
முடிவெடுக்க முடியும் பிரசுத்தி. தந்தையே, ஆலோசனை கூட்டத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்யட்டுமா? எந்த நடவடிக்கையையும் நீ இல்லாமல் நிறைவேற்றினால் அது முழுமை பெறாது. அவசியம் செய்வாயாக. சகோதரிகளையும் உதவிக்கு அழைத்துக் கொள். மேலும் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என் உத்தரவுப்படி அமைச்சர் இந்திரன், சந்திரன், சப்த ரிஷிகளையும் அழைக்க சென்றுள்ளார். இந்த மகாசபை கூட்டத்தில் அவர்களோடுதான் நான் ஆலோசிக்க எண்ணியுள்ளேன். மேலும் சந்திரனுக்கு அனுப்பியுள்ள அழைப்பில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டுள்ளேன். ரோகிணியையும் ரேவதியையும் அழைத்து வர வேண்டும் என்று. அவ்விரு புதல்விகளையும் கண்டு எவ்வளவு நாட்கள் ஆகிறது? கேட்கவே ஆனந்தமாக இருக்கின்றது. சகோதரிகள் அனைவரும் பல நாட்களுக்கு பிறகு சந்திக்க போகிறார்கள். ஆலோசனை கூட்டமா? என்னவாக இருக்கும்? வணக்கம் மகரிஷி. மகரிஷி ததீசிக்கு என் வணக்கம். தாம் ஏதாவது ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தீர்களா? தக்ஷனிடமிருந்து அழைப்பு வந்துள்ளது. மகாசபையை கூட்டுகிறாராம். தங்களுக்கே தெரியும், சிவலிங்கத்தை அகற்ற சென்ற முறை எவ்வளவு பிரச்சனை நடந்தது. மகாசபை கூடுகிறது. இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுவதோடு வேறு ஏதேனும் திட்டத்தை தீட்டுகிறாரா? நான் இப்போது இக்கட்டில் மாட்டியுள்ளேன். அனைத்தும் அவர்தான் என்றென்னும் ஈஸ்வரன் ஒரு புறமும், இன்னொரு புறமோ பிரஜாபதி தக்ஷன். ஈஸ்வரனின் மகிமையை எவ்வாறு பறிக்கலாம் என்ற ஒரே சிந்தனையில் அலைகின்றான். அவரின் இரு புதல்விகளின் திருமணம் என் புதல்வன் சந்திரனோடு நடந்திருக்கவில்லை எனில் சென்ற முறை அவர் அழைத்த போதே நான் மறுத்திருப்பேன். இம்முறை என் சார்பாக சந்திரனை அனுப்பவிருக்கிறேன். வேண்டாம், சந்திரனை அனுப்பாதீர்கள். தாமே செல்லுங்கள். பிரச்சனையானது எந்த ரூபத்திலும் வரலாம். நீ கூறுவது உண்மை. ஆனால் நம் மகன் சந்திரனுக்கென்று சில பொறுப்புகள் உள்ளன. அதையெல்லாம் என்னால் நிறைவேற்றிக் கொண்டிருக்க முடியாது. எப்போது கற்றுக்கொள்வான்? சந்திரனை நான் இங்கு வரச் சொல்லியிருக்கிறேன். தாமாவது கூறுங்கள் முனிவரே, இவருக்கு புரிய வையுங்கள். நடக்கவிருக்கின்ற மகா சபையில் அவன் கலந்து கொள்வது எனக்கென்னவோ அச்சுறுத்தலாக இருக்கிறது. நடப்பது எதுவாயினும் அது நடந்தே தீரும். அதில் அனைவரின் நன்மையும் அடங்கும். நன்மை பயக்கின்ற அச்சம்பவத்திற்கு தம் புதல்வன் சந்திரனே காரணமாகவும் இருக்கலாம். மெதுவாக பார்த்து மெதுவாக வையுங்கள். அந்த ஆசனத்தில் தேவேந்திரன் அமர்வார். இங்கு சப்தரிஷிகள். பிறகு இங்கு சந்திரன் அமருவார். கவனமாக இருக்க வேண்டும். அவருக்கு அருகில் குளிர்நீர் அவசியம் வேண்டும். சதியை இவ்வாறு பார்க்கையில் எனது இதயத்தில் ஒரு நிம்மதி பிறக்கிறது. அவள் செய்கைகளைக் கண்டால் அவள் அடியோடு மாறிவிட்டது போல் தோன்றுகிறது. என்னுடைய மகள்களில் நீ இளையவளாவாய் சதி. இருப்பினும் உலக ஞானமானது மற்றவரை விட உன்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது. நான் உங்கள் மகளானதால் தான் அற்புத ஞானத்தை பெற்றுள்ளேன். இல்லை, அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. உன் தாயின் கர்ப்பத்தில் நீ இருந்த நேரம் அது. உன் தாய்க்கு அருகில் அமர்ந்து மனித வாழ்க்கையின் 16 அத்தியாயங்களை உனக்கு உரைத்துள்ளேன். நாங்கள் பெற்ற மகள்கள் ஒவ்வொருவரும் ஒரு உயர்ந்த குணத்தை கொண்டவர்கள்தான். ஆனால் உன்னிடத்தில் ஒவ்வொரு பெண்ணிடமும் உள்ள உயர்ந்த குணம் இரண்டர கலந்து ஒன்றிணைந்து இருக்கிறது. நான் இவ்வாறு இருப்பதற்கு தங்களைத்தான் காரணமாக எண்ணுகிறேன்.